என் அன்பு பிள்ளையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காக இந்த கருப்பன் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ இந்த வாழ்க்கையில் பல நபர்களை எல்லாம் கடந்து வந்திருக்கின்றாய். சில பேர் உன்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாக இருப்பார்கள். இன்னும் சில பேர் உன்னுடைய மனதிற்கு ஒரு பாடத்தை புகட்டி மகிழ்ச்சி இல்லாத நினைவுகளை உனக்கு பரிசளித்திருப்பார்கள். மனதில் எப்போதும் மாறாத காயங்களை உனக்கு கொடுத்து இருப்பார்கள். ஒரு சிலரும் மறக்க முடியாத வலியை உனக்கு கொடுத்து மனதை தவிக்க விட்டு சென்றிருப்பார்கள். என் அன்பு பிள்ளையே, உனக்கு எதிரான சதிகளை செய்வதற்கென்று தனியாக ஒரு கூட்டம் எப்பொழுதும் தயாராகவே இருக்கின்றது. அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள், உனக்கு துரோகம் செய்தார்கள், உனக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டால் நீ இனி என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சற்றே நீ அமைதியாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்கின்ற தோஷத்தை அவர்கள் துடைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கர்மாவிலிருந்து யாரும் தப்புவது கிடையாது. எல்லோரும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்து தான் ஆக வேண்டும். உனக்கு இன்பமோ துன்பமோ ஏற்படுத்தும் ஒவ்வொருவரும் உன்னுடைய கர்மாவை பங்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னோடு இருந்து கொண்டு உன் வீட்டுக்கு நலம் விசாரிப்பது போல் வந்து உன்னை பற்றி தவறாகவோ அல்லது உனக்கு எதிராகவோ சில செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், என் தங்கமே, அவர்களை ஒருபொழுதும் நீ நம்பிவிடாதே. அவர்கள் உன் பக்கத்து வீட்டுக்காரர்களாகவும் இருக்கலாம், அல்லது உன்னுடைய உறவுகளாகவும் இருக்கலாம். ஆனால் என் தங்கமே, அதற்காகவெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய கர்மாவை அவர்கள் தானாக முன்வந்து தன்னுடைய தலையிலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இது உனக்கு காலம் தரும் கண்ணீர் என்றெல்லாம் நீ புலம்ப தேவையில்லை. இது உனக்கு நீ தலை தூக்கி நிற்பதற்காக செய்யப்படும் செயல்கள் என்று நீ நினைக்க வேண்டும். எப்பொழுதும் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து எதையோ இழந்தது போல உன்னுடைய முகத்தை வாட்டமாக வைத்துக்கொண்டு தெரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா? அதனை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனதை இனி நீ பெறப்போகின்றாய். எப்படியும் ஒரு நாள் நல்லது நடந்துவிடும். எப்படியும் ஒரு நாள் என்னுடைய மனம் குளிரும். இது போன்ற நம்பிக்கையான வார்த்தைகளை நீ உள்ளுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, உன்னிடத்தில் அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு பயமும் தேவை கிடையாது. உனக்கு இந்த கருப்பன் என்றைக்கும் துணை இருப்பேன் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது. எது வந்தாலும் இது உனக்கு சோதனை காலம். நான் என்ன செய்வேன் என்று புலம்பாமல், சோதனை காலத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும், நான் அமைதியாகத்தான் கடந்து செல்ல வேண்டும், ஒவ்வொன்றையும் சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்று தேவையானதை மட்டும் நீ செய்ய வேண்டுமே தவிர எதையும் அவசரப்பட்டு செய்துவிடக்கூடாது. இதற்கு முன் இந்த காயங்கள் அத்தனையும் உன்னிடத்தில் வந்து சேரும் போதெல்லாம் நீ மனம் நொந்து உட்கார்ந்திருந்தாய் அல்லவா? இப்பொழுது உன்னுடைய பாதையில் நீ உன்னுடைய வெற்றிக்கு தனியாகவே உழைக்கத் தொடங்கிவிட்டாய். இனிமேல் உனக்கு வாழ்க்கை நகரத் தொடங்கிவிட்டது என்பதை புரிந்து கொள். பிறரை எதிர்பார்க்காமல் நீ உன்னுடைய வெற்றிக்கு தனியாய் உழைக்கத் தொடங்கி சந்தோஷமாக இருக்கின்றாய். இனிமேல்தான் என் தங்கமே நீ தலை நிமிர்ந்து வாழும் காலம் வந்து விட்டது. என் தங்கமே, உன்னுடைய கைகள் ஓங்கி உயரப் போகின்றது. பிறர் முன்னால் கையேந்திய உன்னுடைய கரங்கள் இனி மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக இந்த அப்பனின் பிள்ளையாக தலை நிமிர்ந்து ஓங்கி உயர்ந்து நீ வாழப் போகின்றாய். என் தங்கமே, நீ தன்னம்பிக்கையோடு முன்னேறுவது மட்டுமே இப்பொழுது தேவை. எந்த நிமிடத்திலும் தன்னம்பிக்கையை இழந்து விடாதே. யாரும் காணாத வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் விதி சதி செய்து விட்டது போல 1000 கதவுகளை மூடினாலும் உன்னுடைய முயற்சியினால் நீ ஒரு ஜன்னலையாவது திறக்க வேண்டும். எதையோ யோசித்தோம் என மூளையில் அடங்கி போகாமல்
சோம்பேறித்தனமாக சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முயற்சி செய். என் தங்கமே, இது நீ முன்னேறுவதற்கான காலம். பல புண்ணிய காரியங்களை இப்பொழுது இந்த நல்ல விஷயங்களை நீ அடைவதற்கு இந்த பதிவை முழுவதுமாக நீ கேட்டுவிட்டால் உனக்கு தன்னம்பிக்கையும் மனபலமும் அதிகமாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ சில தவறுகளை செய்திருந்தாலும் கூட பல நல்ல விஷயங்களை செய்திருக்கின்ற பொழுது உன்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி உன்னை தேடி வரும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உனக்கான நல்ல விஷயங்களை நீ செய்ய முடியும். இந்த உலகத்தில் நீ யாருக்கும் சலித்த பிள்ளையும் கிடையாது, மதிப்பு மிக்க பிள்ளையும் கிடையாது. எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்று நீ நம்பும்போது தானே நான் உன் அருகில் நெருங்கி வருகிறேன். முடிந்த வரையிலும் நீ செய்கின்ற வேலையை சிறப்பாக செய்ய பார். உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் உயர்வும் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றமும் வெகு விரைவில் உன்னை வந்து சேரப்போகின்றது. அதற்கான ஆரம்பமாகத்தான் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில் ஒருபடி ஏறினால் கூட போதும் என்று அவர்களுக்காக நீ உழைத்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வெற்றி சரசரசரவென்று பல படிகள் ஏறிவிடும். என் தங்கமே, நான் கூறுவது உனக்கு புரிகிறதல்லவா? தயங்காதே. யார் ஒருவர் உன்னிடம் சிறு உதவி கேட்டு வந்தாலும் கூட முடிந்தால் உதவி செய். அப்படி இல்லை என்றால் அவர்கள் மனதில் ஆறுதல் தரும் விதமாக நல்ல வார்த்தைகளை பேசிவிட்டு செல். என் தங்கமே, எல்லோருடைய வாழ்க்கையையும் உன்னுடைய வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்த்தேன். அதே நேரத்தில் எல்லோரும் கண் முன்னால் நான் நன்றாக வாழ வேண்டும், எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும், மனதிற்குள் எந்த பகை உணர்வும் இருக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டு இருந்தால் நிம்மதியை இழந்து விடுவாய். இங்கு உள்ள மனிதர்கள் யாராலும் யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. என் செல்லமே, உன்னால் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நீயே செய்ய முயற்சி செய்ய வேண்டும். செய்ய முடியாத செயல்களை என் வசம் விட்டுவிடு. எந்த ஒரு செயலையும் உன்னால் செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறது என்றால் அந்த கடினமானவற்றை நீ ஒருபோதும் முயற்சி செய்யாதே. எல்லாம் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ செயல்படும்போது உனக்கான விஷயத்தில் நிச்சயம் நீ வெற்றி பெறத்தான் போகின்றாய். இப்போது நீ செய்து கொண்டிருக்கிற செயல்களாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது நீ வாழும் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய திறமைகளை நீ வளர்த்து கொண்டே பொறுமையை பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். ஒருபோதும் உன்னுடைய முன்கோபத்தை நீ கட்டுப்படுத்தாமல் விட்டுவிடக்கூடாது. உன்னுடைய கோபமானது உன்னுடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்க வேண்டும். இதையெல்லாம் கடைபிடித்து நீ வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் நீ செல்லும் எல்லா இடத்திலும் உனக்கான வெற்றி நிச்சயம் என்பதை மறந்து விடாதே. எல்லாவற்றிலும் நீ சிந்தித்து செயல்பட வேண்டும். என் தங்கமே, கடந்து போகக்கூடிய பாதையில் எப்படி மேடு பள்ளம் இருக்கின்றதோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்தே இருக்கும். அதை சிறு புன்னகையோடு வரவேற்று கடந்து போய்கொண்டே இருந்தால் வாழ்க்கை என்னும் பாதை உனக்கு சுகமாகவே இருக்கும். நிதானத்தை எப்பொழுதும் உன் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். உனக்கு அது தெளிவான பாதையை நிச்சயமாக காட்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடத்தை நான் உனக்கு சொல்லட்டுமா? எல்லோருக்கும் எதுவும் கிடைக்காது என்று எழுதப்படவே இல்லை. எல்லோருக்கும் எல்லாமே அவரவர் ஆசைப்படிதான் நடக்கப் போகிறது. ஆனால் அது உடனே நடக்காது. அதற்கான காலம் வர வேண்டும். அப்படி உனக்கான காலமும் நேரமும் வரும்போது நீ மிகப்பெரிய இடத்தில் இருப்பாய் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, விரைவில் நான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டப் போகின்றேன். என் தங்கமே, உனக்கு தெரியாமல் நீ செய்யும் 2 தவறுகள் என்ன தெரியுமா? ஒன்று மௌனம், மற்றொன்று சிரிப்பு. இந்த இரண்டையும் நீ சரியாக பயன்படுத்த தவறி விடுகிறாய். இதை
தெரியாமல் இருப்பதனால்தான் உனக்கு நிறைய பிரச்சனைகள் வருகிறது. அதனால் உன்னுடைய மனம் கலங்கி ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகின்றாய். அதை எப்படி எங்கு பயன்படுத்த வேண்டும் தெரியுமா? இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டால் என் செல்லமே, விரைவிலேயே நான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டப் போகிறேன் என்பதை நீ புரிந்து கொள். மௌனம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இதை எப்படி கடைபிடிக்க வேண்டுமென்றால், உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர், உனக்கு பிடிக்காதவர் உன்னிடத்தில் வந்து பேசும்போது நீ சிறிது மௌனமாக இருந்து விட்டால், அந்த நேரத்தில் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை அவர்கள் கூறினாலும் அது உன்னுடைய மனதிற்குள் எந்த ஒரு கலங்கத்தையும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. மற்றொன்றானது சிரிப்பு. என் தங்கமே, நீ எந்த நேரத்திலும் ஒரு சிறிய சிரிப்பை மட்டும் உதிர்த்துவிடு. சிரிப்பு என்பது சாதாரண விஷயம் அல்ல. சிரிப்பு என்பது என்ன தெரியுமா? எளிய பிரச்சனைகளை உன்னிடத்திலே வராமல் தடுத்துவிடும். மௌனமும் சிரிப்பும் எப்பொழுதும் சக்தி வாய்ந்தது என்பதை நீ அறிந்து அனுபவித்தால் மட்டும்தான் அனைத்து பிரச்சனைகளையும் உன்னால் கடந்துவிட முடியும். என் தங்கமே, மௌனத்தையும் சிரிப்பையும் உனக்குள் வைத்துக்கொள். பேச்சில் இனிமையும் கொள்கையில் தெளிவையும் நீ செய்யக்கூடிய செயலில் உறுதியும் இருந்தால் நிச்சயமாக நீ சாதனை படைத்து விடுவாய். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சோதனைகளை சற்று தாங்கிக்கொள். ஏனென்றால் சோதனைகள் மூலமாகத்தான் நீ யார் என்பதை உன்னாலேயே புரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் சில சோதனைகளை நானே உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்றேன். அந்த சோதனைகள் மூலமாகவே நீ உன்னையும் புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கை என்ன என்பதையும் நீ அறிந்து கொள்வாய். என் தங்கமே, யாரிடமும் நீ மனம் விட்டு பேச துணிந்து செல்லாதே. ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கும் யாருமே உன்னுடைய கஷ்டத்தை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள், உதவியும் செய்ய மாட்டார்கள். உனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் கருப்பனை மட்டும் நினைத்துக்கொள். என்னை ஒரு நொடி அழைத்தால் போதும், என் இரு கரங்களையும் உனக்காக நான் கொடுத்து உதவ காத்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு கஷ்டத்திலும் எவ்வளவு திருப்பத்திலும் யாரையும் நீ நாடி இருக்காதே. அப்படி யாரையாவது நீ நம்பி இருந்தால் அது மேலும் மேலும் உனக்கு துன்பத்தையே தரும் என்பதை மறந்து விடாதே. எத்தனை வந்தாலும் நீ எனக்காக செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என் நாமத்தை மட்டும் நீ உச்சரிக்க வேண்டும். அதை உச்சரித்த உடனே நீ எங்கே இருந்தாலும் உனக்காக உன்னை அந்த பாதையில் உன்னை அழைத்து செல்வேன். என் தங்கமே, இதற்கான காரணத்தை, உனக்கான கர்ம வினைகளை உன் அப்பன் வார்த்து கொள்கிறேன். இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.